Praise the Lord, our daily bread. Micah chapter 6, verse 11. Shall I be pure with dishonest scales, and with the bag of deceitful weights? O Almighty God, thank you for giving this wonderful verse. May your presence showers on us. O Lord, some people look like they are doing good, but their hearts are full of deceit and malice, and some speak in polished manner, but they are full of lies and jealousy. So, may God bless us to live with the good people and give us the wisdom to understand someone's inner feelings rather than judging by their appearance. We ask this in the name of Jesus Christ. Amen. அன்றாட உணவு. மீகா அதிகாரம் 6 இறைவார்த்தை 11. கள்ளத்தராசையும் கள்ள எடை கற்களையும் கொண்ட பையை வைத்திருப்போரை நேர்மையாளர் என கொள்வேனோ? அன்பின் தகப்பனே, இன்றைய நாளிலே இந்த இறை மன்னாவை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இறைவா, சிலர் பார்ப்பதற்கு நற்செயல் செய்பவர் போல் தோற்றமளிப்பர், ஆனால் அவர்களின் உள்ளமோ வஞ்சகமும் தீமையும் நிறைந்து காணப்படும். அதேபோல் சிலர் மெருகூட்டும் வகையில் பேசுவர், ஆனால் அவர்களிடம் பொய்மையும் பொறாமையும் நிறைந்து காணப்படும். எனவே இறைவா, ஒருவரின் வெளி தோற்றத்தை கண்டு எடை போடாமல் அவர்களின் உள்ளுணர்வை புரிந்து கொள்ள தேவையான ஞானத்தை எங்களுக்கு தந்து நல்ல மனிதர்களுடன் வாழ எங்களை ஆசீர்வதியும். ஆமீன். அன்னன்னுள்ள பூஜனம். மிக்கா 6 அத்தியாயம் 11 வாக்கியம். கள்ளத்துலாசும் கள்ள கட்டிகளும் கைவசம் வைക്കുന്നவனே நான் வெறுதெவிடுமோ? தெய்வமே, சிலர் காணும் போல் நல்லவரை போலே தோன்றும், പക്ഷേ അവരുടെ ഹൃദയം തിന്മയും വഞ്ചനയും ഉള്ളതായിരിക്കുന്നു. അതിനാൽ മറ്റുള്ളവരുടെ പുറം കണ്ട് തീർപ്പിടാതെ നല്ലവരെയും ദുഷ്ടരെയും അറിയുവാൻ ആവശ്യമായ ജ്ഞാനം നൽകണമേ. ആമേൻ.